இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரூத்தின் புத்தகம் 3:11. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். Ruth chapter 3 verse 11. And now my daughter, don't be afraid. I will do for you all you ask. All the people of my town know that you are a woman of noble character. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறார், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் பயப்படாதீர்கள், காரணம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ரூத்திற்கு ஆண்டவர் ஒரு போவாசை அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய ஜனத்தை விட்டு மாமியாரோடு கூட அவள் பிரயாணப்பட்டு வருகிறாள். மாமியார் அவளை தன்னுடைய ஊருக்கு செல் என்று சொன்ன பொழுது கூட அவள் விடாத மாமியாரோடு கூட வருகிறாள். கர்த்தர் ரூத்துக்காய் ஒரு போவாசை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். போவாசனுடைய இருதயத்தில் ரூத்திற்காய் அவன் மனமிறங்கினான், தயை பாராட்டினான். அவனுடைய வயல்வெளியிலே ரூத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் அவன் ஒழுங்கு செய்தான். அது மாத்திரம் அல்லாதபடி ரூத்தை பார்த்து அவன் அவளுடைய நற்குணங்களை கண்டு, அவளுடைய கற்புள்ள வாழ்க்கையை பார்த்து அவன் அவளை பார்த்து, என் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியவையெல்லாம் நான் செய்கிறேன் என்று அவன் ரூத்தை பார்த்து சொல்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் வாழ்ந்து வருகிற இந்த தேசத்துல ஒருவேளை நாம் அநேக விதமான போராட்டத்தில் இருக்கலாம், அநேக விதமான கேள்விகளோடு கூட இந்த தேசத்தில் வாழ்ந்து வரலாம், அநேக விதமான தோல்வியில் நாம் இருக்கலாம், இழப்புகளின் மத்தியிலே நாம் வாழ்ந்து வரலாம். இந்த நாளிலே கர்த்தர் ரூத்திற்கு ஒரு போவாசின் மூலமாக ஆறுதலான வார்த்தை கிடைத்தது போல உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்கிற வார்த்தை, என் மகனே, என் மகளே, பயப்படாதே, நான் உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று. எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தரை தன் சொந்தமாக தெரிந்து கொண்ட நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போவதில்லை. தன்னுடைய கணவனை இழந்தும் கூட எதிர்காலத்தை குறித்து ஒரு நோக்கமே இல்லாதபடி, ஒன்றுமே புரியாதபடி இருந்த ரூத்திற்கு தேவன் ஒரு போவாசை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு போவாஸ் ஆகிய இயேசுவை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கும் எனக்கும் வேண்டியபடியெல்லாம் அவர் செய்வார். நீங்கள் கலங்க வேண்டாம். இந்த நாளிலே இந்த வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தட்டும். தேவன் ரூத்திற்கு ஒரு போவாசை வைத்து போவாசின் மூலமாய் ரூத்தினுடைய வாழ்க்கை பட்டது போல உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் மூலமாய் ஒரு அற்புதமான எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறார். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை நம்புவோம். நாளை தினத்தை குறித்து நீங்கள் எதையும் கவலைப்பட வேண்டாம். நாளை தினம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இயேசு நமக்காக இருக்கிறார். அவர் ஒரு போவாஸ். இந்த நாளிலே அவர் உங்களையும் என்னையும் அற்புதமாய் பாதுகாத்துக் கொள்வார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, போவாஸ் ரூத்தை பார்த்து உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் வேண்டியபடி எல்லாவற்றையும் செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.